Hi, hello, Kalai Vanakkam, good morning. Welcome to Stylish Tamrachi with your RJ Hemlata on US Tamil FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் ஷோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், நம்மளுக்கே தெரியாத ஒரு சில விஷயம் நம்ம செய்வோம் நம்மளை அறியாமல். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மூளை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கன் நம்ம பாடியில். அது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் செய்யும். அதை பற்றி கொஞ்சம் விஷயம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற நடக்கிற ஒரு சில யூனிக்கான விஷயம், நம்மளுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம், உங்களுக்குலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன இருக்கோ அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே யூ கோன் டு லிசன் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். பேசிக்லி அதுதான் டைட்டில். ஓகேவா? பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா on US Tamil FM. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன், ஆனால் தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸ்வீடன் நாட்டில் பார்த்தீங்கன்னா 480 நாள் குழந்தை பிறந்த அப்பா அம்மாவுக்கு லீவு கொடுக்குறாங்களாம். அதாவது நம்ம மெட்டர்னல் லீவ், பெட்டர்னல் லீவ்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த காலத்தில் பெட்டர்னல் லீவெல்லாம் கிடையாது. பட் இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் கார்ப்பரேட்லாம் வந்ததுக்கப்புறமா பெட்டர்னல் லீவ்னு சொல்லி 2-3 நாள் 3 நாளோ இன்னும் 5 நாள் அப்படி லீவ் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அம்மாக்கெலாம் மெட்டர்னல் லீவ், மெட்டர்னிட்டி லீவ் உங்களுக்கு 6 மாதமோ 3 மாதமோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ் ஆஃப் பே கொடுப்பாங்க நம்ம ஊர்லலாம். ஸோ நீங்கள் ஸ்வீடன் நாட்டில் பார்த்தீங்கன்னா 480 நாள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேரண்டல் லீவ் அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். அதில் 60 நாள் ரிசர்வ்டு அப்பாக்காகலாம் பெட்டர்னல் லீவ். 60 நாள் அவர் லீவ் எடுக்கணும். அந்த 60 நாளில் 80% சேலரி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களாம், 20% கம்பெனி கொடுத்தா போருமா. சூப்பரான ஸ்கீமாக இருக்குல்ல. ஸோ குழந்தை பெற்றுக்கிட்டா 2 மாதம் ஆல்மோஸ்ட் லீவ் கிடைக்கும். அப்பாவாக இருக்கவங்களாம் 60 டேஸ்னால் என்ன, 2 மாதம் லீவ், நல்லா ஜாலியாக இருக்கலாம். புதுசாக பிறந்த குழந்தையோட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐயோ சம்பளம் போச்சே, ஐயோ நமக்கு லீவ் போச்சே அப்படின்னு சொல்லி கதற வேண்டாம். இது ஒரு சூப்பரான விஷயம். இது ஸ்வீடன் நாட்டில் நடக்குது. அதான் மேடம். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா US Tamil FM. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி on US Tamil FM. ஸோ மூளை வளருது, நம்ம மூளை வளர்ச்சி நம்ம எத்தனை வருஷம், நம்ம 18-20 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மூளை வளர்றதில்ல அப்படின்லாம் நினச்சோன்னா தப்பு. மூளை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 45-48 வயசு வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குமா மூளை. ஸோ மூளை வளர்ச்சி நம்மளுக்கு நிற்காதான். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணும்போதே மெமரி, நமக்கு ஏதோ ஒரு வெளியில் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு நல்லது நடக்குது, இல்லை ஒரு கஷ்டமான விஷயம் நடக்குது, எதை நீங்கள் நம்மளோட மைண்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறச்சாவும் ஒரு புது கனெக்ஷன், நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் கனெக்ஷன் இருக்கலாம், வயர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மெமரி ஸ்டோர் ஆகிறச்சாவும் ஒரு புது கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம மண்டைக்குள்ளே எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்து இருக்கிற மெமரிஸ்லாம் அவ்வளோ கனெக்ஷன்ஸ், அவ்வளோ காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட் தான் நம்ம பிரெயின்குள்ளே இருக்கான். இதனால தான் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு சில விஷயம்லாம் வயர் சரியாக வேலை பார்க்கலன்னா மறந்து போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் 2 ஃபேக்ட் பிரெயினை பற்றி. ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட்டை ஸ்மெல் பண்ணால் தீட்டா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு இருக்கான். அது இன்க்ரீஸ் ஆகுமா. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குமா பிரெயினில். ஸோ உங்களுக்கே தெரியும், சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இங்கே கூட கேட்பாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் டிட் யூ ஹேவ் ஹை சுகர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சக்கரை ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்டானா அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்லேட் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, இல்லை அன்றைக்கி ஏதோ கோவம், ஆஃபீஸில் எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம், ஸ்கூலில் டீச்சர் திட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ கஷ்டமாக இருக்குது,
சந்தோஷமா இல்லை அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா உடனே இந்த பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்துருமா. ரிலாக்ஸேஷன் சொல்லி ஏதோ வளர்றேன், கரெக்டாக வார்த்தை வரல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரிலாக்ஸ் ஆகுமா உங்களோட பிரெயின். ஸோ அதனால வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். எப்போ வந்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு கேட்பரிஸ் சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான். கேட்பரிஸாக டெய்ரி மில்க் வந்துடல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாக்லேட்டை சாப்பிட கூட வேணாம், எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுமா. ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் டு பேக் 3 சாங் வருது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ அஜய் ஹேம்லதா, US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னொரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அடுத்த 4 செக்மெண்ட்டில் நம்ம வந்து லாஸ்ட் 4 செக்மெண்ட்டில் வந்து பிரெயினோட இம்பார்ட்டண்ட் ஒரு ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 4 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் மனுஷங்களை பற்றி. என்னன்னா, க்ரஷ், எல்லாருக்கும் க்ரஷ் வருதுல்ல, ஒரு அழகான பையனை பார்த்தா, ஒரு பொண்ணை பார்த்தா. அதாவது ஒரு சில பேரை நம்ம லைஃப்பில் பார்க்குறச்சு வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உடனே அப்படியே அந்த ஒரு லவ் ஃபீலிங், அந்த தலை பின்னாடி இந்த ஒயிட் கவுனில் எல்லாரும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி சுற்றி இவர ஸ்மோக்கெல்லாம் இருக்கும், இந்த பழைய காலத்தில் படத்தில் இளையராஜா மியூசிக்கில் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 மாதம்தான் க்ரஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து 4 மாதம்தான் இருக்குமா. அதுக்கு மேலே போச்சு, அதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த பொண்ணையும் பையனையும் நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து காதலில் விழுந்துட்டீங்க, காதலில் விழுந்தேன் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ யாரெல்லாம் க்ரஷ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் வேலிடேட் பண்ணுங்கள். எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் உங்கள் க்ரஷ்ஷை பார்த்து அப்படின்னு. 4 மாதம் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி காதலில் இருக்கீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ அஜய் ஹேம்லதா, US தமிழ் FM. ஹாய், வெல்கம் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ அஜய் ஹேம்லதா. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, வெட்டிங் ரிங், கல்யாணத்துக்கு மோதிரம் போடுறோம்ல, அது எங்கே போடுறோம்? லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த ரிங் ஃபிங்கரில் போடுறோம். ஏன் நம்ம வந்து ரைட் ஹேண்டில் போட மாட்டேங்கிறோம்? எல்லாத்துக்கும் ரைட் யூஸ் பண்ணோம் நிறைய, எஸ்பெஷலி இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் வந்து ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடணும், ரைட் ஹேண்டு தான் வந்து புனிதமான கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரைட் ஹேண்டில் வலது கையில் மோதிரம் போடுறதுக்கு பதிலாக ஏன் இடது கையில் மோதிரம் போடுறாங்க? அதுவும் அந்த மோதிர விரல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோதிர விரலில் இடது கையில் இருக்கிற மோதிர விரல்லேருந்து ஒரு வெயின் வந்து ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆகுதான். அந்த ஒரு ரீசன்னால தான் மோதிரத்தை வாங்கி அந்த கையில் போடுறாங்க. பேசிக்லி அதான் மேட்டர். என்னன்னா, அங்கேருந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு கனெக்ஷன் இருந்ததுன்னா எப்போவும் உங்களுக்கு அந்த மோதிரம் போடுறவர் உங்கள் கூடியே எப்போவும் உங்கள் நினைவுலேயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித், ஒரு ஃபேக்ட். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி மோதிரம் போடுறவங்கலாம் நிறைய பேர் பிரிஞ்சு கூட வாழ்கிறாங்க. பட் பேசிக்லி அதோட ரீசன் வந்து அதுதான், அதில் போட்டால் அது ஹார்ட்டோட கனெக்டடாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ அஜய் ஹேம்லதா, US தமிழ் FM. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி. இது என்ன செக்மெண்ட் தெரியுமா? எப்படியெல்லாம் நீங்கள் எங்கள் ரேடியோ கேட்கலான்ற செக்மெண்ட். அதாவது ரீடேக்கே இல்லாமல் ஒரே டேக்கில் கண்டினியூஸாக பேசி உடனே அப்படியே ரெக்கார்டு பண்ணுற ஒரே செக்மெண்ட் என் ஷோவில் நான் இது மட்டும்தான். ஸோ ஓகே, எப்படியெல்லாம் நான் எங்களோட ரேடியோவை கேட்கலாம்? www.ustamilfm.com போய் எங்களோட பாட்டெல்லாம் கேளுங்க. அங்கே பிளேயர் டிஃபால்ட்டாக லோட் ஆகும். என்ன மாதிரி நிறைய ஆர்ஜேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் கேளுங்க. அது மட்டும் இல்லை, டியூனின் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி iOS யூசர்ஸ், ஐஃபோன் வச்சுருக்கிறவங்கலாம் அதில் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் போய் US தமிழ் FM அப்படிங்கிற பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் US தமிழ் FMக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பேசுகிற முக்கையெல்லாம் ஆடியோலாம் அங்கே லோட் ஆகும். பாட்டெலாம் வராது, வெறும் நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் வரும். அங்கே போய் உங்கள் தம்ஸ் அப்பை கொடுங்க. ஃபேஸ்புக்கில் தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நாங்கள் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம், விதிமுறைப்படுத்துகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். வேறு எப்படியாவது நீங்கள் எங்களோட ரேடியோவை ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மார்க்கெட்டிங் தொல்லை உன்னோட தாங்க முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த ரேடியோக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால இந்த ரேடியோவோட புகழ், அருமை, பெருமையெல்லாம் பரப்ப வேண்டியது என்னோட கடமை. ஸோ தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த உலகம் முழுக்க எல்லா தமிழர்களும் எங்களோட ரேடியோவை கேட்கறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எங்கள் புகழை பரப்பி எல்லாரையும் ரேடியோ கேட்குறீங்க. ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டுடுவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ அஜய் ஹேம்லதா, US தமிழ் FM.
ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி. ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்களோட விஷன், லேடிஸோட விஷன் வந்து 180 டிகிரிஸ் இருக்கும். அதாவது அவங்கள சுற்றி கிட்டக்க நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்கள வந்து குயிக்காக வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து திருப்புமா. இதே ஆம்பளைங்க வந்து தூரமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த அட்டென்ஷன் வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து டக்குன்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களோட பார்வை எப்போவுமே தொலைநோக்கு பார்வை. இதே வந்து பொம்பளைங்களுக்கு வந்து கிட்டத்து பார்வை, கிட்ட நடக்கிற விஷயங்களை வந்து அவங்களால வேகமாக கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டடி, ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து ஆம்பளைங்களால தூரக்கு இருக்கிற விஷயத்த குயிக்காக பார்க்க முடியுது, ஏன் பொம்பளைங்களால கிட்டக்க இருக்கிற விஷயத்த குயிக்காக பார்க்க முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி 3 சாங் பேக் டு பேக் கேட்டுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜி ஹேம்லதா. ஸோ போன செக்மெண்ட்ல ஆம்பளைங்களோட விஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பார்வை, பொம்பளைங்களோட விஷன் கிட்டக்க இருக்கும் அப்படி சொன்னேன் இல்லையா. ஸோ என்னன்னா, பொம்பளைங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து தன் கிட்டக்க இருக்கிற எப்பவுமே வந்து அந்த காலத்தில் மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னா காலத்தில் விலங்குகள்லாம் இருந்த போதே, அனிமல்ஸ் எல்லாம் இருந்த போதே கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பொம்பளை ஜெண்டரில் இருக்கிறவங்க வந்து தன்னோட குழந்தைய, தன்கிட்ட இருக்கிறவங்கள, பக்கத்தில் இருக்கிறவங்கள எப்போவுமே காப்பாற்ற, ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் பொம்பளைங்களோட கண், அவங்களோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருக்குமா. இதே ஆம்பளை வர்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும். ஸோ எங்கேயாவது ஒரு எதிரி வரான் அப்படின்னாக்கா அதை வந்து எப்படி அவனை அட்டாக் பண்ணலாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாங்கிற விஷயத்த தான் வந்து ஆம்பளைங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்களாம். அதனால தான் வந்து அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிற விஷயம் வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து டக்குன்னு கேட்ச் பண்ணும். ஏன்னா நம்மள ஒரு ஆபத்து நெருங்குது அப்படின்னு. இதே பொம்பளைங்க வந்து ஏன்னா எப்பவுமே ஆம்பளை சிங்கம் எல்லாமே வேட்டையாட போறது வந்து ஆம்பளை விலங்குகள் தான். பொம்பளை விலங்குகள் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி. அதனால வந்து பொம்பளைங்களோட ஐசைட் வந்து பை ஜீன்ஸ்னாலேயே அந்த நம்ம வந்து நம்மளோட எவல்யூஷன்னால என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளைங்களால கிட்ட இருக்கிற விஷயத்த டக்குன்னு பார்க்க முடியும், ஆம்பளைங்க வந்து தூரக்க இருக்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அடுத்தது என்னன்னா, ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்களாம். என்னன்னா, ஒரு டேபிளில் வந்து 6 ஜாம் பாட்டில் வச்சு எல்லாரையும் டேஸ்ட் பண்ண சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியில், அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்களாம், அதே டேபிளில் 6 ஜாம் வச்ச இடத்துல 24 ஜாம் பாட்டில் வச்சு எல்லாரையும் டேஸ்ட் பண்ண சொன்னாங்களாம். இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது 2 வித்தியாசமான அவுட்கம் வந்துச்சான். அதாவது 6 ஜாம் பாட்டில் வச்சும் போதே மக்கள் எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, 24 ஜாம் பாட்டில் வந்த போதே ஜனங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னு அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜி ஹேம்லதா ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்ல அந்த ஜாம் பாட்டில் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அந்த 6 ஜாம் பாட்டில் வச்சும் போதே நிறைய ஜனங்க வந்து ஜாம் பாட்டில வாங்கினாங்களாம், பைசா கொடுத்து வாங்கினாங்களாம். இதே 24 ஜாம் பாட்டில் வச்ச போதே நிறைய ஜனங்க வந்தாங்களாம் டேஸ்ட் பண்றதுக்கு. 6 ஜாம் பாட்டில் வந்த போதே ஒரு 50 பேர் டேஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா, 24 ஜாம் பாட்டில் இருக்கச்சே ஒரு 200 பேர் டேஸ்ட் பண்ண வந்தாங்களாம். ஆனா வாங்கினவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 6 ஜாம் பாட்டில் வச்ச டேபிளில் வாங்கினவங்க வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, 24 ஜாம் பாட்டில் வச்ச வந்த ஜனங்க வந்து அப்போ 2 பேரோ 3 பேரோ தான் வாங்கினாங்களாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமாக வெரைட்டி கண்ணு முன்னாடி இருந்தாலும் நம்ம மூளையால் வந்து கம்மியான குவான்டிட்டி இருக்கிறச்சே தான் வந்து டிசிஷன் எடுக்க முடியுமா நம்மளால். ஓகே, இதை வாங்கலாம் வேணாம், எதுவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் விஷயம். ஓகேவா? பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஆர்ஜி ஹேம்லதா. ஸோ இப்போ லாஸ்ட் 10 செக்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதெல்லாமே நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்த கான்டென்ட் தான். எதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரியான ஃபேக்ட்ஸாக இருக்கோ அந்த மாதிரி ஃபேக்ட் தான் சொன்னேன். இது மோஸ்ட்லி எல்லாம் உண்மையாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன்.
ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் பி குட், சி குட், டூ குட். எல்லாம் ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட், ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். யாருக்கெல்லாம் பர்த்டேஸ், மேரேஜ் ஆனிவர்சரிஸ் வருதோ நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்குலாம் எங்கள் ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு 7வது செக்மெண்ட்டில் வந்து எப்படிலாம் எங்கள் ரேடியோ கேட்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் ரேடியோவை கேட்டு ஆஸ் யூஷுவல் நான் உங்ககிட்ட கேட்குற ரிக்வஸ்ட் தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் எங்கள் ரேடியோவோட பெருமையை வந்து பரப்புங்க. எல்லோரும் ரேடியோ கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஷோ பண்ணுறதுக்கு ஆர்ஜே ரெடியாக இருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது ஸ்டைலிஷ் தமிழாச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா ஆன் US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.